Good afternoon everyone. Today we are going to see about Supreme Court. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்குது, அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? 1773 ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் தான் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. 1773 ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் தான் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. அதன் பிரகாரம் 1774 அக்டோபர் 22 தான் கல்கத்தா சுப்ரீம் கோர்ட்டானது ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? இது ஏற்படுத்துகிறப்ப 1+3 ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் 3 பேர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஜட்ஜஸாகவும் இருந்தாங்க. சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இதுதான் அதனுடைய அமைப்பாக இருந்தது. பிறகு 1862 இந்த கல்கத்தா சுப்ரீம் கோர்ட்டானது அபாலிஷ் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1862 சரிங்களா இந்தியாவில் ஒரு 3 உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது. இந்தியாவில் 1862 ஒரு 3 உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது. அதில் கல்கத்தா உயர்நீதிமன்றம், பாம்பே உயர்நீதிமன்றம் மற்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றமானது ஏற்படுத்தப்படுது. இதன் மூலமா கல்கத்தா உச்சநீதிமன்றமானது 1862 கலைக்கப்படுது. சரிங்களா? இதனுடைய முதல் தலைமை நீதிபதியாக சர் எலிஜா இம்பே இருந்தாங்க. 1774 கல்கத்தா உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதியாக சர் எலிஜா இம்பே இருந்தாங்க. சரியா? ஸோ அதன் பிறகு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்டில் சாப்டர் நம்பர் 4 இருக்குது. சாப்டர் நம்பர் 4 சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 124 to 147. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜுடிஷியரி அப்படிங்கிறது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரிங்களா? 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான் சரிங்களா ஜுடிஷியரி அப்படிங்கிறது எடுத்துருக்காங்க. அதே போல் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன். இட் வாஸ் டான் ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன். அதன் பிறகு டெல்லி ஃபெடரல் கோர்ட் ஏற்படுத்துகிறாங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரகாரம் சரிங்களா டெல்லி கூட்டாட்சி நீதிமன்றமானது ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1937. ஏற்படுத்தப்பட்டப்ப எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க கேட்டிங்கன்னா 1+6 ஜட்ஜஸ். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியாக இருப்பார், மற்ற 6 பேர் பார்த்தீங்கன்னா துணை நீதிபதியாக இருப்பாங்க. அதனுடைய முதல் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஃபெடரல் கோர்ட் சர் மௌரிஸ் கியார் அப்படிங்கிற பர்சன் தான் டெல்லி கூட்டாட்சி நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெல்லி ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது 1947 2 பிரிவு ஆரம்பிக்குது. ஒன்று ஃபெடரல் கோர்ட் ஆஃப் பாகிஸ்தான் 1408 1947 உருவாக்கப்படுது. அதே போல் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1508 1947 உருவாக்கப்படுது. இப்போ நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆனது 1948 1950 வரைக்கும் சரிங்களா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியாவாக செயல்பட்டு வந்தது. சரிங்களா? இப்போ இந்தியாவுக்கான சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா January 28 1950. சரிங்களா? Jan 28 1950 தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வருது. சரிங்களா? அடுத்து இதனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திலக் மார்க், நியூ டெல்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா யாத்தோ தர்மஸ்ததோ ஜெய, யாத்தோ தர்மஸ்ததோ ஜெய. சரிங்களா? வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான விளக்கமாக இருக்குது, அதனுடைய மோட்டோவாக இருக்குது. அடுத்து இதனுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 1954 அக்டோபர் 29 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? 1958 கட்டி முடிப்பாங்க. சரிங்களா? 1958 தான் இப்போ தற்போது நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டானது செயல்பாட்டுக்கு வருது. சரிங்க? 1947 1950 வரைக்கும் அல்லது 1958 வரைக்கும் சரிங்களா சுப்ரீம் கோர்ட் எங்கே செயல்பட்டு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குரிய ஒரு பில்டிங்கில் தான் சுப்ரீம் கோர்ட்டானது செயல்பட்டு வந்தது. 1958 தான் இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டானது முழுமையான செயல்பாட்டுக்கு வருது. சரிங்களா? இதனுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்தோ பிரிட்டிஷ் ஸ்டைல். இதனுடைய ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா கணேஷ் பிகாஜி தியோலாலிக்கர் அப்படிங்கிறது தான் இதை வடிவமைத்த நபராக இருக்கார். இதை வடிவமைத்த நபராக பார்த்தீங்கன்னா கணேஷ் பிகாஜி தியோலாலிக்கர் தான் இருக்கார். 124 சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஆர்டிகல் 125 என்ன சொல்லுது அப்படின்னா தேர் ஷால் பி சுப்ரீம் கோர்ட் ஃபார் இந்தியா. இந்தியாவிற்கான உச்ச நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுது. சரிங்களா? அதே போல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் சரிங்களா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பேனலில் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கணும்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் தான் தீர்மானிக்கும். பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கேபினட்டோ மற்ற அமைப்புகள் தீர்மானிக்காது. சரிங்களா? பார்லிமெண்ட் தான் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த சுப்ரீம் கோர்ட்டை தீர்மானிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை யார் அப்பாயின்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே போல் 1950 நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எவ்வளோ தான் கேட்டிங்கன்னா 1+7. ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் 7 பேர் மற்ற துணை நீதிபதிகளும் இருந்தாங்க. சரிங்களா? அதே போல் 1956
அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1+10 இன்க்ரீஸ் ஆகுது. 1960 1+30 இன்க்ரீஸ் ஆகுது. 1977 1+79 இன்க்ரீஸ் ஆகுது. 1986 1+24 இன்க்ரீஸ் ஆகுது. 2009 1+30 இருக்குது. 2019 இப்போ கரண்ட்டில் 1+33 இருக்குது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியாகும், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகும், மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மற்ற துணை நீதிபதிகளும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கொலிஜியம் சிஸ்டம். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நபர் ஜட்ஜாக இடம்பெறணும் அப்படின்னா சரிங்களா, கொலிஜியம் சிஸ்டனுடைய ரெக்கமெண்டேஷனில் மட்டும்தான் இடம்பெற முடியும். சரிங்களா, சரி, இந்த கொலிஜியம் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதனுடைய பணிகள் என்ன, அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ் அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சரிங்களா, ஹை கோர்ட்லேயோ அல்லது சுப்ரீம் கோர்ட்லேயோ ஒரு ஜட்ஜை நீங்கள் பணியமர்த்தணும் அப்படின்னா அல்லது அந்த ஜட்ஜை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கொலிஜியம் சிஸ்டனுடைய ரெக்கமெண்டேஷன் தான் மட்டும்தான் பண்ண முடியும். சரி, இந்த பேனலில் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1+4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 4 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரி, விதி எண் 124 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜை யார் அப்பாயின்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தென் ஹை கோர்ட் ஜட்ஜ். சரிங்களா, இன் அ ஸ்டேட். சரிங்களா, கொலிஜியம் சிஸ்டம் இந்த நபர்களை சுப்ரீம் கோர்ட்டில் பணியமர்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை கேட்பார். அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களையும் கன்சல்ட் பண்ணுவார். அதே போல் ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் அவங்களையும் கன்சல்ட் பண்ணுவார். கன்சல்ட் பண்ணுற பிறகு தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணுறதா வேணாமான்னு பிரசிடென்ட் முடிவெடுப்பார். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த கொலிஜியம் சிஸ்டம் எப்போ இருந்து செயல்பாடுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் 1993 1993 இருந்து தான் கொலிஜியம் சிஸ்டமான செயல்பாட்டில் இருக்குது. சரி, இது தொடர்பான வழக்குகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 கேஸ் இருக்குது. சரிங்களா, குப்தா வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா 1981 கேஸ், அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் அசோசியேஷன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1993 கேஸ், அண்ட் தென் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் 1998 கேஸ், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஜட்ஜஸ் கேஸ் 2015. சரிங்களா, இந்த 4 வழக்குகள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் சரிங்களா இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸில் சார்ந்த வழக்குகள். சரிங்களா, இதில் 1990 வரக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அசோசியேஷன் வழக்குக்கு பிறகு தான் கொலிஜியம் சிஸ்டமானது ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா, இன்று வரை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணுறதும் அவங்க தான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் அவங்க தான். சரிங்களா, இது 1990 செயல்பட்டு வருது. சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் வந்து பணியமர்த்தப்படுறார் அப்படின்னா அவருடைய பதவி பிரமாணம் உறுதிமொழிகளும் யார் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணியிருப்பார். ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பை பிரசிடென்ட். சரி, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நபர் ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தகுதிகள் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அ ஜட்ஜ் ஆஃப் எனி ஹை கோர்ட் சரிங்களா ஃபார் அட்லீஸ்ட் 5 years. சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 உயர்நீதிமன்றங்களில் சரிங்களா 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணியாற்றிக்கலாம். அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 2 years இருக்கலாம், கல்கத்தா ஹைகோர்ட்டில் ஒரு 2 years இருக்கலாம், பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு 2 years இருக்கலாம். சரிங்களா, அப்படி பணியாற்றிருந்தால் கூட இந்த பேனலில் நீங்கள் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே போல் அண்ட் அட்வொகேட் தேர் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. அப்படி இல்லை அப்படின்னா 10 ஆண்டு காலம் ஏதேனும் ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பேனலில் போகிறதுக்கான எலிஜிபிள். சரி, இந்த 2 குவாலிஃபிகேஷன் மட்டுமே போதுமானதா? இல்லை, போதாது. சரிங்களா, ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட். சரிங்களா, பிரசிடென்ட்னுடைய ஒப்புதல் பெற்றால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக பணியமர்த்த முடியும். சரிங்களா, அதே போல் அவங்களுடைய டென்யூர் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 65 ஏஜ் வரைக்கும் மட்டும்தான். மேண்டட்டரி ரிட்டைர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 வரை. இன் கேஸ் ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்னா அந்த ஏஜ் 62 இருக்கும். சரிங்களா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி எவ்வளோ காலம் பணியாற்றணும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 65வது வயது வரை பணியாற்றலாம். சரிங்களா, அதுக்கு மேலே ரிட்டையர் ஆகணும், கட்டாயமாக ரிட்டைர்மெண்ட் ஆகி ஆகணும். அதே போல் ஹைகோர்ட்டுனா வயது வரம்பு 62 வயது. வெரி குட். தென் ஒன் இம்பீச்மெண்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் இம்பீச்மெண்ட். சரிங்களா, ஆர்டிகல் 124 சப்டிவிஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சரி, இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம எங்கே கொண்டு வந்து தெரியுங்களா, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது எங்கே நம்ம எடுத்தோமோ அதுவும் அங்கே தான் வந்திருக்குது. ஃப்ரம் USA கான்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை நம்ம பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அது நம்ம கான்ஸ்டியூஷனில் சரிங்களா USA கான்ஸ்டியூஷன் பெறப்பட்ட முறையை பயன்படுத்தி பதவி நீக்கம் செய்யலாம். சரி, என்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பில் டு த லோக்சபா மீன்ஸ் அதில் 100 நபர்கள் கட்டாயமாக சென்ட் பண்ணி ஆகணும். நம்ம உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை நீங்கள் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா லோக்சபாவில் அந்த பில்
தாக்கல் செய்யப்பட்டால் அதில் குறைந்தபட்சமாக 100 நபர்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். அதே போல் ராஜ்யசபாவில் நீங்கள் தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பில்லில் குறைந்தபட்சமாக 50 பேர் அந்த பில்லு சைன் பண்ணணும். அப்படி சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த பில்லானது ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் 2/3 சப்போர்ட்டு அண்ட் தென் ராஜ்யசபாவில் 2/3 சப்போர்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கிடையாது, பிரசிடென்ட் மட்டும்தான். சரிங்களா? ப்ரொசீஜர் மட்டும்தான் பார்லிமெண்ட் பொருந்தும். பட் ஆனால் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மட்டும்தான் பொருந்தும். இதுதான் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஆர்டிகல் 124 சப்டிவிஷன் 4 சொல்லுது. த நெக்ஸ்ட் ஒன், இம்பீச்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே ரைட். இம்பீச்மெண்ட் பண்ணாமல் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் என்ன பண்ண தன்னுடைய போஸ்டிங்கை ரிசைன் பண்ணலாம். சப்போஸ் அப்படி ரிசைன் பண்ணுறப்ப யாருக்கு தன்னுடைய லெட்டர் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட். ரெசிக்னேஷன் லெட்டர் டு பிரசிடென்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ரிட்டைர்மெண்ட். இப்போ ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்ட பிறகு அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற உயர்நீதிமன்றங்களில் அல்லது டிபார்ட் ஃப்ரம் ப்ராக்டிசிங் எனி அத்தாரிட்டி ஆஃப் லா. சரிங்களா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியானவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நீதிமன்றங்களில் வழக்காட கட்டாயமாக அவருக்கு தடை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாத அந்த நபரை ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் விரும்பினால் சரிங்களா NHRCனுடைய சேர்பர்சன் அவரை நியமிக்கலாம். நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷனுடைய சேர்பர்சனாக அந்த நபரை பணியமர்த்தலாம். அல்லது ஏதேனும் ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக அந்த நபரை பணியமர்த்தலாம். அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் அடிஷ்னல் ஜட்ஜாக தற்காலிகமாக மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் பணியமர்த்தலாம். அல்லது ட்ரிபுனல் சேர்மன் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பாயத்தினுடைய தலைமை பொறுப்பை அந்த நபருக்கு அளிக்கலாம். அல்லது கமிட்டியில் அந்த நபர் சேர்பர்சன் ஆகலாம். இதுதான் அவருடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு வழங்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்புகளும் பதவிகளும். The next one, NJSC நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். கொலிஜியம் சிஸ்டம் பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலிஜியம் முறைக்கு பதிலாக 2015 99 கவர்மெண்ட் பிரகாரம் சரிங்களா இந்தியாவில் NJSC கொண்டு வராங்க. சரிங்களா? இந்த NJSC அப்படிங்கிற அமைப்பு தான் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு தான் 2015 99 கவர்மெண்ட் பிரகாரம் கொண்டு வராங்க. இதனுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா கொலிஜியம் என்ன பண்ணுதோ அந்த பணிகளை இது மேற்கொள்ளும். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 124A, ஆர்டிகல் 124B, ஆர்டிகல் 124C அப்படிங்கிற 3 ஆர்டிகல் இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா இந்த இயரில் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதோட கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ். ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? 2 and 3 இரண்டாவது மற்றும் மூன்றாவது நபர்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் யாரோ அவங்க இருப்பாங்க. 4வது மெம்பராக லா மினிஸ்டர் இருப்பார். யார் சட்டத்தினுடைய அமைச்சர் இருக்காங்களோ மத்திய அரசில் அவங்க இதில் மெம்பராக இருப்பாங்க. 5வது மற்றும் 6வது நபர்களாக சரிங்களா மிகச்சிறந்த 5வது மற்றும் 6வது நபர்களாக சரிங்களா சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இதில் ஒரு பர்சன் கட்டாயமாக ஃப்ரம் SCயாக இருக்கலாம், STயாக இருக்கலாம், OBCயாக இருக்கலாம், அல்லது உமன் கேட்டகரியாக இருக்கலாம். இன்னொரு பர்சன் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த CJI அல்லது பிரைம் மினிஸ்டருடைய பரிந்துரையின் பெயரில் இருக்கலாம், அல்லது லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவருடைய பரிந்துரையின் பெயரிலோ, அல்லது பிரைம் மினிஸ்டருடைய பரிந்துரையின் பெயரிலோ, அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய பரிந்துரையின் பெயரிலோ இதெல்லாம் இடம்பெறலாம். இந்த 6 மெம்பர்ஸும் இப்படி தான் இடம்பெறுவாங்க. சரிங்க. 2015 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்ட இந்த NJSC ஆனது 2015 அக்டோபர் மாதமே நீக்கப்படுது. இட் வாஸ் அபாலிஷ்ட் இன் 2015. நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 125, சேலரி அண்ட் அலோவன்சஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கான சம்பளம் மற்றும் படிகளை பற்றி சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா 125. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 2 கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் நம்பர் 2 சரிங்களா சேலரி அண்ட் அலோவன்சஸ் ஆஃப் த கன்சர்ன் பர்சன்ஸில் இவங்கெல்லாம் வருவாங்க. இதில் ஐக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 2.8 lakhs per month. அதுவே ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்ததுன்னா 2.5 lakhs per month. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 126, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். சப்போஸ் சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய பதவி காலியாக இருக்கும் பொழுது தற்காலிகமாக சரிங்களா ஒரு நபரை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பிரசிடென்ட் நியமிப்பார். அதுக்கான விதி என்ன? 126, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அடாக் ஜட்ஜஸ். ஆர்டிகல் 127, அடாக் ஜட்ஜஸ். தற்காலிகமான நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அது ஆர்டிகல் 127 வருது. அதுதான் அடாக் ஜட்ஜஸ், தற்காலிக நீதிபதி நியமனம். அண்ட் தென் ஆர்டிகல் 128, அட்டெண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். சரிங்களா?
சுப்ரீம் கோர்ட்டுடைய பேனலில் 33 ஜட்ஜஸ் இப்போதைக்கு இருக்கணும் சரிங்களா. அதனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுதோ அல்லது வழக்குகள் அதிகமாக இருக்கும் பொழுதோ சரிங்களா தற்காலிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் மீண்டும் பணியமர்த்தி சிறப்பு வழக்கில் விசாரிக்க வைக்கும். அதுக்கான விதி என்ன ஆர்டிகல் 128 அண்ட் தென் ஆர்டிகல் 129 சுப்ரீம் கோர்ட் டு பி அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். சுப்ரீம் கோர்ட் டு பி அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். உச்ச நீதிமன்றமானது ஒரு ஆவண நீதிமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆர்டிகல் 130 சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைவிடம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுது சரிங்களா. நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இப்போ திலக் மார்க் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய அமைவிடமாக இருக்குது. சப்போஸ் அதனுடைய பிரான்ச்சஸோ அல்லது அதனுடைய பிளேஸஸோ மாற்ற முடியுமானா முடியும். கான்ஸ்டியூஷனில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் பை த பிரசிடென்ட் சரிங்களா. அதே போல் அதனுடைய கிளைகள் உச்சநீதிமன்றத்தினுடைய கிளைகளை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் பிரசிடென்ட் நினைச்சால் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்பும் கான்ஸ்டியூஷனில் வழங்கப்பட்டிருக்குது. அதையும் பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் நம்பர் 131 ஒரிஜினல் ஜுடிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சரிங்களா. உண்மையான நீதி அதிகாரம் அப்படிங்கிறது விதி எண் 131 கீழ் வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் ஆர்டிகல் 132 அப்பலேட் ஜுடிஷன் ஃப்ரம் த ஹை கோர்ட் ரிகார்டிங் வித் கான்ஸ்டியூஷன் கேசஸ் சரிங்களா. அரசியலமைப்பு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் சரிங்களா வறுமையானால் அதை 132வது விதியின் கீழ் தான் உச்சநீதிமன்றமானது விசாரிக்கும் அல்லது தீர்ப்புகளை வழங்கும். அதுவே 133 அப்படின்னா அப்பலேட் ஜுடிஷன் ஃப்ரம் த ஹை கோர்ட் ரிகார்டிங் வித் சிவில் கேசஸ். உரிமையல் வழக்குகள் தொடர்பான அல்லது உரிமையல் மேல்முறையீட்டு வழக்குகளை மட்டும் இதன் கீழே விசாரிக்கும். அதுக்கடுத்து ஆர்டிகல் நம்பர் 134 சரிங்களா அப்பலேட் ஜுடிஷன் ஃப்ரம் த ஹை கோர்ட் ரிகார்டிங் வித் கிரிமினல் கேசஸ் சரிங்களா. உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய சரிங்களா குற்றவியல் வழக்கினுடைய மேல்முறையீட்டு வழக்குகளை 134வது விதியின் கீழே உச்சநீதிமன்றமானது விசாரிக்கும். அதே போல் ஆர்டிகல் நம்பர் 137 ஜுடிஷியல் ரிவ்யூ சரிங்களா. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை உச்சநீதிமன்றமே நீதி மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் பெற்றது. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ட்ரான் ஃப்ரம் USA கான்ஸ்டிடியூஷன் சரிங்களா. நீதி புனராய்வு அப்படிங்கிறது USA கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்துருக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 130 என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீட்டிக்கலாம் சரிங்களா. ஆனால் குறைக்க இயலாது சரிங்களா. பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கேபினட்டோ அல்லது மற்ற அமைச்சர்களோ அல்லது பார்லிமெண்ட்டில் மற்ற கமிட்டிஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை சரிங்களா 1% கூட குறைக்க இயலாது, மாறாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சரிங்களா. ஆர்டிகல் நம்பர் 138 அதுதான் சொல்லுது. அண்ட் தென் ஆர்டிகல் நம்பர் 141 சரிங்களா பைண்டிங் ஆல் அதர் கோர்ட்ஸ் சரிங்களா. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது நாட்டில் உள்ள மற்ற அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சரிங்களா பைண்டிங் ஆல் அதர் கோர்ட்ஸ் சரிங்களா இன் இந்தியா. அண்ட் தென் ஆர்டிகல் 143 பவர் ஆஃப் த பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட் சரிங்களா. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது விதியை 143 கீழே உச்சநீதிமன்றத்தில் சில ஆலோசனை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று இட் இஸ் ரிகார்டிங் வித் கான்ஸ்டியூஷன் அண்ட் தென் இட் இஸ் ரிகார்டிங் வித் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டி சரிங்களா. ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த கோரிக்கையை அவர் கேட்கலாம், அல்லது ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டி சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு அல்லது இந்திய அரசமைப்பு சட்டம் செயல்பட்டு வருவதற்கு முன்பு எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குதோ அது தொடர்பாக குடியரசுத் தலைவர் 143வது விதியின் கீழே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம் முறையிடலாம் அல்லது கேள்வி கேட்கலாம் சரிங்களா. இதில் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டிக்கு கட்டாயம் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டிக்கு உச்சநீதிமன்றமானது கட்டாயம் பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்குது. இதுக்கு நாங்கள் தெரியாது சொல்ல முடியாது, கட்டாயமாக உச்சநீதிமன்றமானது பதிலளிக்க வேண்டும். அண்ட் தென் ஆர்டிகல் 145 ரூல்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத சரிங்களா சுப்ரீம் கோர்ட்டே தனக்கான வரையறை செய்து கொள்ளும் அல்லது உருவாக்கி கொள்ளும். அதுதான் ரூல்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 145. நெக்ஸ்ட் ஒன் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றத்துக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. மொத்தம் 7 வகையான அதிகாரங்கள் இருக்குது. அதில் ஒன்று ஒரிஜினல் ஜுடிஷன் உண்மையான நீதி அதிகாரம் விதி எண் 131 கீழே வழங்கப்படுது. செகண்ட் ஒன் ரிட் ஜுடிஷன் சரிங்களா. ரிட் அப்படிங்கிறது நீதி பேராணை அதிகாரம் அப்படிங்கிறது 32வது விதியின் கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்குது சரிங்களா. இது ஃபண்டமெண்டல்ஸ் வரக்கூடிய ஒரு விதி எண் 32. தென் தேர்ட் ஒன் அப்பலேட் ஜுடிஷன் மேல்முறையீட்டு நீதி அதிகாரம் ஹைகோர்ட்லேருந்து வரக்கூடிய சரிங்களா அப்பலேட்ஸை உச்சநீதிமன்றமானது விசாரிக்கும் மற்றும் தீர்ப்புகளை வழங்கும். அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 132, 133, 134 இது மூன்றுமே அப்பலேட் ஜுடிஷனுக்கு பொருந்தும். தென் அட்வைசரி ஜுடிஷன்
பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றது உச்சநீதிமன்றம் விதி எண் 143 கீழ். தென் நெக்ஸ்ட் ஒன் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் 129 கீழ் உச்சநீதிமன்றமானது சரிங்களா ஒரு ஆவண நீதிமன்றமாக செயல்படும் சரிங்களா. 129 அப்படிங்கிறது அதை குறிப்பிட்டது. த நெக்ஸ்ட் ஒன் பவர் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை உச்சநீதிமன்றமே மீண்டும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் பெற்றது. ஆர்டிகல் 137 இதை சொல்லுது. லாஸ்ட் ஒன் அதர் பவர்ஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 71 பிரகாரம் பிரசிடென்ட்டுக்கோ அல்லது வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ தேர்தல்களில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது உச்சநீதிமன்றமானது தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் அதர் பவர்ஸ் வரக்கூடிய மிக முக்கியமான ஆர்டிகல். ஸோ இந்த 7 தான் உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய அதிகாரங்கள். இந்த நெக்ஸ்ட் ஒன் உச்சநீதிமன்றத்தில் அதாவது 28/1/1950 பிறகு செயல்பாட்டுக்கு வந்த உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜே கனியா அப்படிங்கிற பர்சன் தான். 1950 தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா ஹரிலால் ஜே கனியா அப்படிங்கிற பர்சன் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46% உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பணியாற்றுகிறாங்க சரிங்களா. அதில் 42வது யாருன்னு பார்த்தீங்கன்னா HL தத்து அப்படிங்கிற பர்சன் பணியாற்றிருந்தார். 43வது தலைமை நீதிபதியாக TS தாக்கூர் இருந்தார். 44வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜெகதீஷ் சிங் இருந்தார். 45வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா இருந்தார். 46வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இப்போதைக்கு ரஞ்சன் கோகோய் இருக்கார். 47வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நவம்பர் 18ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார் ஷாரத் அரவிந்த் அப்படிங்கிற பர்சன். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பணியாற்ற நபர்களுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் CJI ஃப்ரம் தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பு வகித்த தமிழகத்தை சார்ந்த முதல் நபர் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி. இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சார்ந்தவர் இவர். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் பார்சி இனத்திலிருந்து வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பணியாற்றிய முதல் நபர் பார்த்தீங்கன்னாக்க கபாடியா அப்படிங்கிற பர்சன். த நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் சீக்கிய இனத்தை சார்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சிங் அப்படிங்கிற பர்சன். த நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் முஸ்லீம் சரிங்களா. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பு வகித்த முதல் முஸ்லீம் நபர் பார்த்தீங்கன்னா முகமது இதயத்துல்லா. இந்த பர்சன் தான் பிரசிடென்ட் பொறுப்பு பதவி வகித்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் CJI ஃப்ரம் தலித் இனத்திலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு வகித்த முதல் நபர் பார்த்தீங்கன்னாக்க பாலகிருஷ்ணன். த நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சரிங்களா. உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி பார்த்தீங்கன்னாக்க ஃபாத்திமா பிவி. பணியாற்றிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1989 சரிங்களா. இவங்க தலைமை நீதிபதி கிடையாது, நீதிபதி மட்டுமே, ஜட்ஜ் மட்டும்தான், சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 பெண்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜாக பணியாற்றுக்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா பானர்ஜி அப்படிங்கிற பர்சன் இந்த கமிட்டியில் ஆட் ஆனாங்க சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன் CJI who served for long time உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக மிக அதிக காலம் பணியாற்ற நபர் பார்த்தீங்கன்னா சந்திரா சூட் அப்படிங்கிற பர்சன். சந்திரா சூட் அப்படிங்கிற பர்சன் 2696 நாட்கள் பணியாற்றிருப்பார் சரிங்களா. அதே போல் த பர்சன் who served for short time KN சிங் அல்லது கமல் நாராயண் சிங் உச்சநீதிமன்றத்தில் குறைந்த காலம் பணியாற்றிய தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னாக்க கமல் நாராயண் சிங் எவ்வளோ காலம் பார்த்தா 17 days. தென் அது மட்டும் அல்லாத 2 ஆக்ட்ஸ் இருக்குது சரிங்களா. 1968 வரக்கூடிய ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் சரிங்களா. நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன் 1971 வரக்கூடிய கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் சரிங்களா. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் சரிங்களா. இதுதான் உச்சநீதிமன்றம் சார்பான ஒட்டுமொத்தமான தகவல்களும். தேங்க்யூ ஸோ மச்.